திவ்யா எந்திரிச்சிட்டியா? ஆல் ரைட். யா ஐம் ஓகே. நீங்க இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, அதான் எங்க பெட்ரூம் நிறைய இருக்கே. இல்ல சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன், என்ன அறியாம அப்படியே தூங்கிட்டேன். சாரி, இந்த வீட்டில் வேற எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை, அதான் என் ட்ரெஸ்ஸை கொடுத்து மாற்றி விட சொன்னேன். அக்கா பக்கத்து வீட்டில் இருக்காங்க, உனக்கு மாற்றி விட்டதெல்லாம் அதெல்லாம் பார்த்து பேசிட்டேன் தம்பி. அக்கா திவ்யா காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, அவளுக்கு தோசை மட்டும் கொஞ்சம் சுட்டு கொடுக்குறீங்களா? இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்து தோசை ஊத்துறேன் தம்பி. நீங்களும் எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க. நீங்க எதுவுமே சாப்பிடலையா? ஏ எங்கம்மா, பாதி நாள் இதான் கதையே. காசு பணத்துக்கு ஒன்றும் குறை இல்லை, குணத்துலயும் மகராசன் தான். ஆனா குடிக்க தண்ணி வேணுமான்னு கேட்க கூட ஆள் இல்ல. இப்படி ஒத்தையிலே இருக்காரு. சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னா கேட்டா தானே. திவ்யா, அக்கா சொல்றதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணாத, எனக்கு தனியா இருந்தே பழகி போச்சு. என்ன ஆச்சு? ஏன் அப்படி பாக்குற? சாரி அஸ்வின், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இதுக்கு அவ்வளவு ஃபீல் பண்ற? நைட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு 5-6 தடவை என்னை பத்தி தப்பா பேசிட்டேன். அதுவும் எனக்கு பழகி போச்சு. சாரி சாரி அஸ்வின். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. நீ பேசுனது கூட ஃபன்னாக தான் இருந்துச்சு. இவ்வளோ நல்லவரா, இவ்வளோ ஜாலியா இருக்கீங்க. தீபாவளி அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து பார்த்த அஸ்வினுக்கும் இப்ப பாக்குற அஸ்வினுக்கும் சம்பந்தமே இல்ல. ரெட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் திவ்யா, அதுவும் உங்க அண்ணி மகாவால. என்ன சொல்றீங்க? எனக்கு வர வேண்டிய எங்க அப்பாவோட சொத்தை அபகரிக்க பார்த்தா மகா. அதை நிரூபிக்க போராடினப்பதான் எங்க அப்பாவை என் கையாலேயே கொல்ல வச்சு சுத்தி எல்லாரும் முன்னாடி என்னை கெட்டவனாக்கிட்டா. அதே மாதிரி உங்க அப்பாவையும் நான் அடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவர் அடிக்க வந்தாரு, நான் அவரை தடுத்தேன். அதையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டா. இப்ப கூட கதிர் மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மகா கிட்ட உங்க குடும்பம் கையேந்த வேண்டிய நிலைமை இருக்காதுன்னு சொல்லித்தான் அந்த கல்யாணத்தை பண்ண நினைச்சேன். ஆனா கடைசியில மேக்னாவே எனக்கு எதிராக பேச வச்சு அங்கேயும் என்ன கெட்டவனா நிறுத்திட்டான். எல்லார் கண்ணுக்கும் நான் இப்ப வில்லனா தான் தெரியுறேன். என் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்னை பத்தின உண்மை தெரியும். எவ்வளோ திட்டம் போட்டாலும் கடைசியில உண்மைதான் ஜெயிக்கும் அஸ்வின். மகா அண்ணி கண்ணுக்கும் மற்றவங்க கண்ணுக்கும் நீங்க கெட்டவரா தெரியலாம், ஆனா ஏன் கண்ணுக்கு நீங்க நல்லவரா தான் தெரியுறீங்க அஸ்வின். அப்போ ஒரு நிமிஷம் நம்மளை நம்பலையோன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேலை நம்பிட்டா. சரி, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிட்டு கிளம்பலாம். எங்க கிளம்பலாம்? நீங்க எங்க வரீங்க? எங்கன்னா உன்னை டிராப் பண்றதுக்கு தான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் கேப் புக் பண்ணியே போய்க்கிறேன். நீங்க நைட்டு சரியா தூங்கலன்னு அக்கா சொன்னாங்க, நீங்க போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இல்ல திவ்யா, நான் கூட வந்து உன்னை ப்ளீஸ் அஸ்வின், சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நானே போய்க்கிறேன். சரி, நான் உனக்கு கேப் ஆச்சு புக் பண்ணி கொடுக்குறேன். அட்லீஸ்ட் அந்த ஹெல்ப்பாவது பண்றதுக்கு சான்ஸ் கொடு. இந்த செல்வம், டேய் என்னடா கீரை எல்லாம் ஆய ஆரம்பிச்சிட்ட? இந்தாங்க காஃபி. எனக்கு காஃபி வேணாம், ஒரு மண்ணு வேணாம். வேணாட்டி போங்க.
பார்த்தலேன். திவ்யா வா வா வா. என்னடி ஆச்சு? உடம்பு சரியில்லை, ஃபீவர் எல்லாம் சொன்னாங்க. இப்ப ஜுரம் இருக்கா? இப்ப எப்படி இருக்கு? இல்லம்மா, இப்போ ஃபீவர் எல்லாம் இல்ல, கொஞ்சம் டயர்டா மட்டும் இருக்கு. சரி, முதல்ல பைய கூட அதை வேற சுமந்துக்கிட்டு. இல்ல விடுமா, இதெல்லாம் ஒன்றும் வெயிட் எல்லாம் இல்ல, நானே தூக்கிக்கிறேன். ஏதாவது சாப்பிட்டியா? சரியா சாப்பிடலனா கூட டயர்டா இருக்கும். வெண்ணிலா, மா இட்லி ஊத்துடி. திவ்யா வந்துட்டா பாரு. இதோ ஊத்தி வைக்கிறேமா. அப்பா, நீ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள இங்க ஆளுக்கு என்ன கற்பனை, என்ன பேச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? என் பொண்ணு நான் சொன்ன மாதிரி வந்து நின்னால என்ன பேச்சு பேசுனீங்க? நான் தப்பா எதுவும் சொல்லலையே கௌரி. பாதுகாப்பு முக்கியம் தான் சொன்னேன். இப்பவும் அதைத்தான் நான் சொல்றேன். இத பாரு திவ்யா, ராத்திரி நேரத்துல வெளியே தங்கறத இதோட நிறுத்திக்கோ. சரி, நீ வந்து உட்கார், வாடி உட்கார். ஆமா, நீ மட்டும்தான் வந்தியா? ஆமா, வேற யார் வருவாங்க? நான் மட்டும் தானே போனேன், அப்ப நான் மட்டும் தானே வரணும். ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே வந்து கூட்டு போனாங்க, அவங்க வரலையான்னு மகா கேக்குறா. என்னண்ணே இது? நான் என்ன பச்சை குழந்தையா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு? ஏற்கனவே ஏன் உன் ஃபேமிலில இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காங்கன்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதுல என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு போங்கன்னு சொல்லி இன்னும் அசிங்கப்படணுமா? இதுல சிரிக்கிறதுக்கோ கேலி பண்றதுக்கோ என்ன இருக்கு? கூட்டிட்டு போகும்போது மட்டும் வந்தாங்கல்ல. அதுவும் வேண்டாம் வராதீங்கன்னு சொல்லியும் அவங்க வந்தாங்கல்ல. அதானே, உங்க மருமகளுக்கு ஒத்து ஊதுறத தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும்? ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. போன பிளான் படி நேத்தே வந்திருந்தா கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. லேட் ஆனதுல எல்லாருமே காலையில தான் போனாங்க. அவங்க வேலைக்கு போக வேண்டாமா? அதனால என்ன தெருமுனையிலேயே டிராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க போகட்டும். இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? இல்லனா பக்கத்துல டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாமா? இப்பதானே அம்மா கிட்ட அவ ஃபீவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. டயர்டா இருக்குன்னு சொன்னாலே. அதுக்குதான் அம்மா இட்லி வைக்க சொன்னாங்க. நல்ல சுடுதண்ணில குளி, டயர்டெல்லாம் கொஞ்சம் குறையும். நைட்டு மண்டபத்திலேயே ஸ்டே பண்ணிட்டீங்களா? நைட்டு எங்க ஸ்டே பண்ணீங்க, யாரு கூட ஸ்டே பண்ணீங்கன்னு டைரக்டாவே கேட்கலாம். நீ எதுக்கு இந்த ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர்னு சுத்தி வளைச்சு கேக்குறீங்க?